Hi students, welcome to our channel Max Plus U. I am your Max as Subramanian. Today we are going to discuss class 10 CBSE Max வந்து in Tamil பா previous year question பார்க்க போகிறோம். CBSE board exam most important sums part 2. நம்ம ஏற்கனவே part 1 பார்த்துருந்தோம். அதில் வந்து introduction to trigonometryல தான் ஒரு சம் பார்த்துருந்தோம். ஓகேவா? இப்போ வந்து அதே மாதிரி trigonometric identities கான்செப்ட் prove that sumsல பார்க்குறோம். ஸோ நம்ம ஒரு டாபிக் மாதிரி பார்க்குறோம். இந்த ஒரு சம் பார்த்துட்டு அந்த மாடலில் இருக்க சம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் செகண்ட் மாடலாக இது என்ன ஐடியாவை நான் கொடுக்குறேன் அப்படின்னா சம்திங் வி வாண்ட் டு ப்ரூவ். ஓகேவா? ஒரு வேரியபிள் இருக்க மாதிரி. ஸோ எக்ஸு ஒய்ன்ற வேரியபிள் இந்த ரிலேட்டட் கொஸ்டின் வந்து நம்மளுடைய புக் சம்ஸில் இல்லை. ஓகேவா? பட் அந்த அளவுக்கு இல்லை. பட் வந்து போர்டு எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டினே இப்போ லேட்டஸ்ட்டாகவும் லாஸ்ட் இயர்லாமும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பார்க்க போகிறோம். எக்ஸ் சைன் கியூப் தீட்டா ப்ளஸ் ஒய் காஸ் கியூப் தீட்டா ஈக்குவல்ஸ் டு சைன் தீட்டா காஸ் தீட்டா. அதே மாதிரி எக்ஸ் சைன் தீட்டா ஒய் காஸ் தீட்டா ஈக்குவல்னு சொல்லிட்டு ப்ரூவ் தட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. எக்ஸ் ஸ்கொயரையும் ஒய் ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 1 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கொஸ்டின் புரியுதா? இதுக்கு முன்னாடி இந்த சம் போட்டிருக்கீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதான் சொல்லுங்கள். இல்லை எனக்கு இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதும் சம் புதுசாக கற்றுக்க போகிறேன் அப்படின்னாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். எக்ஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒய் காஸ் தீட்டாப்பா. அதுக்கப்புறம் எக்ஸ் சைன் கியூப் தீட்டா ப்ளஸ் ஒய் காஸ் கியூப் தீட்டா ஈக்குவல்ஸ் டு சைன் தீட்டா காஸ் தீட்டா. இது ரெண்டுமே கிவன் டேட்டா எடுத்து எழுதிட்டீங்க. மகிழ்ச்சி. அப்புறம் என்ன பண்ணணும்? 2 தான் இருக்குது, அதை அப்படியே எழுதிட்டோம். வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அதுக்கு என்ன சொல்லணும்? எக்ஸ் சைன் தீட்டா ஒய் காஸ் தீட்டா ஏதாவது ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று ரீப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். அப்போ இந்த ஒய் காஸ் கியூப் தீட்டாவை என்னது ஒய் காஸ் கியூப் தீட்டாவை ஒய் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு பிரிக்க முடியுமா? தாராளமாக பிரிக்கலாம். அதுதான் பிரிச்சிருக்காங்க. அப்படி பிரிச்சுட்டா இந்த ஒய் காஸ் தீட்டாக்கு பதிலாக ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் சைன் தீட்டா போடலாம். என்னது ஒய் காஸ் தீட்டாவும் எக்ஸ் சைன் தீட்டாவும் சேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், சேம் தான். அதுதான் அடுத்த ஸ்டெப்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ் சைன் கியூப் தீட்டா ப்ளஸ் ஒய் காஸ் தீட்டாக்கு பதிலாக எக்ஸ் சைன் தீட்டா போட்டிருக்காங்க. இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா காஸ் தீட்டா. ரீசன் எழுதியிருக்கோம் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. இது வரைக்கும் புரியுதா? ஸோ கிவன் டேட்டாவில் இருக்கிற ஒரு டாப்பிக்கை எடுத்துகிட்டு அது இன்னொரு கிவனில் இருக்கிற வேல்யூவை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ இது கிளியர் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் சைன் தீட்டா இங்கே ரெண்டுத்துலேருந்து காமனாக எடுக்கலாம்ப்பா. பிகாஸ் இது எக்ஸ் சைன் கியூப் தீட்டா இருக்குது. அப்போ இதையும் எக்ஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு பிரிக்க முடியும். அப்போ எக்ஸ் சைன் தீட்டா காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே எக்ஸ் சைன் தீட்டா காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கேருந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்ற டிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டியோட வேல்யூ வந்து 1. அப்போ எக்ஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா காஸ் தீட்டான்ற வேல்யூ கிடச்சிரும். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் சைன் இங்கே வந்து டிவிஷன் ஆகி இது ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா புரியுதா? ஏன் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டான்றது கிளியராக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் எக்ஸ் சைன் தீட்டா காமனாக எடுத்துருக்கோம்ப்பா. லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைடில் சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்குப்பா. இந்த ஐடென்டி சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா நமக்கு 1 கிடச்சிச்சுமா. கிடச்சிச்சா? அப்போ மல்டிப்ளிகேஷன் சைன் அங்கே போனால் டிவிஷன் ஆகி ரிமூவ் ஆகிடும்ப்பா. எக்ஸு காஸ் தீட்டா வந்துருச்சு. அப்போ இந்த எக்ஸு காஸ் தீட்டாவை எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணோம் சம்வேர். ஸோ அப்போ எக்ஸ் சைன் தீட்டாவும் ஒய் காஸ் தீட்டாவும் ஏற்கனவே ஈக்குவல் தான். கரெக்டாக? ஃப்ரம் த கிவன் எக்ஸ் இருக்க இடத்துல அப்போ காஸ் தீட்டா போடலாமா அப்படின்னு கேளுங்க. போடலாம்னா அப்போ மல்டிப்ளிகேஷன் காஸ் இங்கே வந்து டிவிஷன் ஆச்சுன்னா ஒய் வேல்யூ சைன் தீட்டா வரும். ஒத்துக்கிறீங்களா? எக்ஸுன்ற காஸ் தீட்டா வேல்யூவை நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ எக்ஸுன்ற காஸ் தீட்டா வேல்யூவை எக்ஸுக்கு பதிலாக காஸ் தீட்டா போட்டோம் அப்படின்னா காஸ் ரிமூவ் ஆகி ஒய் சைன் வரும். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1. ஸோ எக்ஸோட வேல்யூ காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் ஒய்யோட வேல்யூ சைன் தீட்டா, அதோட ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு 1 வந்துருச்சு. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 இல்லை காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதே மாதிரி தான் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏ காஸ் தீட்டா ப்ளஸ் பி சைன் தீட்டா ஈக்குவல் டு எம்னும் ஏ சைன் தீட்டா மைனஸ் பி காஸ் தீட்டா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எம்என்னுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஆர்ஹெச்எஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயரை அப்ளை பண்ணி கூட நீங்கள் எல்ஹெச்எஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சம்மம் இம்பார்ட்டன்ட், நீங்கள் போட முடியுதா அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ தேர்ட் சப்டிவிஷனும் கிட்டத்தட்ட அந்த மாடல் தான் நானும். ஸோ அதை வந்து நான் போட்டுடுறேன். பிகாஸ் கொஞ்சம் சின்னு சொல்லி 3 வேரியபிள்ஸ் இருக்குது. கொஸ்டினை ஒழுங்காக பார்த்துப்போம். ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா வந்து சி. நான் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். ஸோ கிவன்லேருந்து ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா ஈக்குவல் டு சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு எல்லாத்துலேயும் ஸ்கொயர் இருக்குது. என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடில் ஏ ஸ்கொயர் இருக்குது, பி ஸ்கொயர் இருக்குது, சி ஸ்கொயர் இருக்குது.
ஸோ ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா சியை நான் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் போடுறேன். ஏன்றது உங்களுக்கே தெரியும். ஏன் நான் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் போடுறேன்? பிகாஸ் என் ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாத்துலேயும் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் போடும்போது ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இந்த ஏ காஸ் தீட்டான்றது கேபிட்டல் ஏவாகவும் பி சைன் தீட்டான்றது கேபிட்டல் பியாகவும் எடுத்துக்கிட்டு ஐ ஹவ் டு அப்ளை என்னது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் போடாகும். ஸோ அப்போ நான் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் நான் ட்ரை பண்ணும்போது ஸோ கேபிட்டல் ஏக்கு பதிலாக ஏ காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபி ஏ காஸ் தீட்டா இன்ட்டு பி சைன் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் பி சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் சைட் சி ஸ்கொயர். ஸோ அப்போ இது ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துடுது. இது வந்து மைனஸ் 2ab ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணால் ஏபி வந்துடுது. ஸோ தென் காஸ் தீட்டா சைன் தீட்டா மல்டிப்ளை ஆயிடுச்சு. தென் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்துடுது ஈக்குவல் டு சி ஸ்கொயர். அப்போ சி ஸ்கொயருக்கு நம்ம இவ்வளோ பெரிய வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2ab காஸ் தீட்டா சைன் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. இது வரைக்கும் டவுட் இருக்கா? எதுவுமே பண்ணல. கொடுத்துருக்க கிவனை நம்ம ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் போட்டிருக்கோம். அவ்வளோதான். அடுத்த கிவன் இந்த ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா ஈக்குவல் டு சி இல்லை, அதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்கோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் அதில் தான் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நம்மளே லெட்டஸ் டேக்குன்னு சொல்லிட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இது எடுத்திருக்கேன். இதில் ஸ்கொயர் ரூட் போடல, வெறும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் எடுத்துகிட்டு இதில் இந்த சி ஸ்கொயருக்கு பதிலாக இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். நான் சொல்கிறது எவ்வளோ புரியுது? நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இருக்குது, எழுதிக்கோங்க, மகிழ்ச்சி. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நம்மளே எடுத்துக்கிறோம். லைக் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நம்மளே எடுக்கிற மாதிரி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். சி ஸ்கொயர் வேல்யூக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ கண்டுபிடிச்சது ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 கரெக்டா? ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2ab காஸ் தீட்டா சைன் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. இது கரெக்டான்றதை பார்த்து சொல்லுங்கள். அடுத்து மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோமா? மைனஸ் ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துருதுப்பா 2ab காஸ் தீட்டா சைன் தீட்டா. மறுபடியும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. இது வரைக்கும் ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஏ ஸ்கொயர் அண்ட் ஏ ஸ்கொயர் ஒன்றா எழுதிக்கிறோம். ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, அப்புறம் பி ஸ்கொயர் அண்ட் மைனஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா, தென் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா சைன் தீட்டா. இது புரியுதா? இது கிளியராக இருக்குது அப்படின்னா ஏதாவது காமனாக எடுக்க முடியுமான்னு பாருங்கள். ஏ ஸ்கொயர் காமனாக எடுத்தால் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, பி ஸ்கொயர் காமனாக எடுத்தால் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, தென் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு வேல்யூ வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு வேல்யூ வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த ஸ்டெப் கிளியரா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை த ஐடென்டிப்பா. என்ன ஐடென்டி? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1. இதை வச்சு தான் நம்ம போட்டுட்ருக்கோம் வண்டியை. ஸோ அதே தான். ஸோ கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே தான் எழுதியிருக்கோம். பட் ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் மட்டும் மாற்றிருக்கோம். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் எழுதிட்டு இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மில் இருக்கு. ஸோ வி ஆர் ரைட்டிங் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் இதை எழுத முடியுமா? ஏன்றது வந்து ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பின்றது பி காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர். இதுதான் ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். ரிவர்ஸ் இந்த சென்ஸ் ஆர்ஹெச்எஸ் வந்து இங்கே வந்துருச்சு. ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இதை இங்கே கொண்டு போயிட்டோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இப்போ இதுக்கு டேக் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இதே மாதிரி தான் இப்போ அடுத்த சம்ஸும். ஸோ 4th சம்மும் நீங்கள் ட்ரை பண்ணி போட முடியுதான்னு பாருங்கள். அதே மாதிரி தான் 5th ஒன்றும் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூ ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு இதே ஆன்சர்ஸ் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுதா அப்படின்றத எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சேம் 6th கொஸ்டின் ஈவன் எக்ஸ் ஒய் இசட்னு 3 இருந்தாலுமே இதுவும் ஈஸி தான். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர். ஸோ இந்த வீடியோவை 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.